ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு பொருள் வெங்காயம் போதும். இதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பல்லாரி வெங்காயம் நான் 4 எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, பெரிய வெங்காயம் தான் சேர்த்தணும். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு இதில் வேலை. இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் போதுங்க, நம்ம சூப்பரான சைடிஷ் செஞ்சிடலாம். நம்ம டெய்லி ஒரே மாதிரி சைடிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கையில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆனியன் கட்டர் வந்து அவைலபிளாக கிடைக்கும். அதை வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் இருக்க மாதிரி நமக்கு பிளேடு ஒன்று இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வெங்காயத்தை 2-3 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் போதும். ரொம்ப பொடியாக கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறி கூட இதில் கட் பண்ணி பொரியலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு கட் ஆயிரும் இதில். இப்போ இதில் இந்த மூடியை இன்சர்ட் பண்ணிவிட்டு சைடில் நமக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பொடி பொடியாக கட் ஆகி வரும். இதை வந்து முழுசாக போட முடியாது, முழுசாக போட்டோன்னா சிக்கிரும். அதனால தான் 2-3 கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டு இழுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கோங்க. ஒரு ஐடியாக்காக தான் இதை நான் காமிச்சேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த சோம்பு பொரியும் போதே பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். வெங்காயமும் சோம்பும் சேர்ந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஆயிலில் நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தக்கூடாது, தூளுப்பு தான் சேர்த்தணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு மசால் பொடியும் நம்ம உள்ளே சேர்த்த போகிறதில்ல. இதுலேயே உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்கும். இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதையும் தாண்டி நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் இதை கிளறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகி வரணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சப்பாத்தி சைடு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ சப்பாத்தி எடுத்து அதுக்கு சென்டரில் இதை வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு டைட்டாக ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணி காட்டும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.